மாப்ள நீங்களே உங்க கையால எடுத்து கொடுங்க மாப்ள. சுரேஷ் பொண்ணு வரல போட்டு விடு. சித்து மாம் போட்டோ விடு. ஓகே மாம். ஸ்மைல் பண்ணுங்கண்ணா. இங்க பாருங்கண்ணா. ஓகே. இப்ப பரவாயில்ல தானே உனக்கு? பரவாயில்ல மேம். சீக்கிரமே சரியாகி காலேஜுக்கு வா. அங்க திரும்ப அனுப்பதான் பயமா இருக்கு மேடம். இனி எந்த பிரச்சனையும் வராதுமா. வாங்க சார். வாங்க சார். இவர்தான் எஸ்பி சார். சார் தான் நம்ம கேஸ் எடுத்து நமக்கு ஹெல்ப் பண்றாரு. வணக்கம் சார். வணக்கம்மா. உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க. இல்ல இருக்கட்டும் சார். உட்காருங்கம்மா. உட்காரு தம்பி. இப்ப எப்படி இருக்கு உனக்கு? இப்ப பரவாயில்ல சார். ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு அவரே இப்படி எல்லாம் செய்யலாமா சார்? சின்ன பையனு கூட பார்க்கல, எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க சார். இதுக்கு மேல எங்களுக்கு திராணியே இல்ல சார். நாங்க ஒதுக்கிடலான்னு கூட யோசிக்கிறோம். இவன் நல்லா படிப்பா சார், அதுக்கு தான் இங்க அனுப்பி வச்சோம். இப்படி எல்லாம் ஆகும் நாங்க நினைக்கவே இல்லை சார். பயப்படாதீங்கம்மா, இனி எந்த பிரச்சனையும் வராது. இவன் காலேஜ் போகட்டும், படிக்கட்டும். இவன் பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. தப்பு பண்ணவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன். இனி அவங்களால உங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை சொல்லிட்டு போல தான் நான் நேர்ல வந்தேன். ரொம்ப நன்றி சார். ஆனாலும் பயமா இருக்கு சார். ஒத்த பையனா? அதான் நான் சொல்றேன்ல, பயப்படாதீங்க. இனி இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மதி, நீங்களும் தைரியமா இருங்க. நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரிய போறதில்ல. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க நிக்கிறீங்க. உங்க கூட நிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இனி அவங்க யாரும் உங்க பக்கம் வரமாட்டாங்க. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இனிமே ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட நீங்க எனக்கு டைரக்டா கால் பண்ணுங்க மதி. எந்த நேரம்னாலும் கால் பண்ணுங்க. பார்த்திபன் சார், என் பர்சனல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே சார். சரி, வரேம்மா. தேங்க்யூ சார். இந்தாங்க மேடம். தேங்க்யூ. ஓகே. சந்தோஷமா நடக்க வேண்டிய நிச்சயம் கடைசியில எப்படியாவது நடந்தா போதும்னு ஆயிடுச்சு. நீ பொண்ணு வீட்டுக்கு வர லேட் ஆச்சு பாரு. பயத்துல அப்படியே எனக்கு உயிரே போயிடுச்சுடா. சஸ்பென்ஷன் வரைக்கும் போகும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. இந்த நிச்சயம் நடந்ததுல எனக்கு சந்தோஷமே இல்லை. பொண்ணு வீட்டுல வேற வேலையை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்களடா. வேலை திரும்ப கிடைச்சிடும்லடா. என்கொயரி நடக்கும். அது எவ்வளவு நாள் இழுக்கும் தெரியல. அது முடிஞ்சாதான் வேலை. உனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு? உன் வேலையை நீ பார்த்துட்டு இருக்காம எதுக்கு தங்கராஜன பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்க? அதுக்கு ஏன் மாப்பிள்ளை பேரை இழுக்கிற? மரியாதை வேற குறையுது. அவர் பேச்ச ஏன் கேக்குறீங்கன்னு வேற கேக்குற?
மரியாதை குறைவால நான் ஒண்ணும் பேசல. எதுக்கு அவர் கூட சேர்ந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் போகணும்? போலீஸ் செய்யற வேலையா இதெல்லாம்? வம்பு சண்டைக்கு போறது, ஆளுங்களை அடிக்கிறது, வீடு தேடி போய் மிரட்டுறது, இதெல்லாம் சுரேஷ்க்கு பழக்கமான விஷயமா என்ன? இதுக்கு முன்னாடி அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தானா? அவரோட சேர்ந்து இவன் ரொம்ப மாறிட்டான், கெட்டு போயிட்டான். எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசாம வாயை மூடிக்கிட்டு. ஏய், உன்னை கூப்பிட்டாங்களே யாராச்சும்? அண்ணி, நடந்த எதுக்குமே மாமா காரணம் இல்ல. அந்த திமிரு பிடிச்ச அழகுமதி தான் காரணம். நான் எப்ப அவளை பார்த்தேனோ அப்போல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அவ மட்டும் பேசாம இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏய் மலரு, சும்மா இரு. இப்போவும் நீ புரிஞ்சுக்காம தான் பேசுற சுரேஷ். நீ அந்த பொண்ணு வழிக்கு போகாம இருந்திருந்தா அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டால. நீயும் மாமாவும் பண்ண வேலைக்கு ஏன் அந்த பொண்ணு மேல பழைய போட்டுட்டு இருக்க? எந்த போலீஸும் செய்யாத நான் செஞ்சிடலையே. அவதான் அதை ஊதி பெருசாகிட்டா. உனக்கு இன்னமும் உன் தப்பு புரியல. நீ உன் மாமா கூட சேராம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. நிம்மதியா உன் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். பேசி முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் இருக்கா? நான் வேணும்னா வெளியில போறேன், நீ பேசி முடிச்சிரு, நான் அதுக்கப்புறமா வரேன். என்ன மாமா இதெல்லாம்? என்ன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பா, நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. அமைதியா இருன்னு சொல்லத்தான் செஞ்ச மாப்பிள்ள. உங்களுக்கு ஏதாவது சொன்னா நாங்க கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா மாப்பிள்ள? அண்ணி ஏதோ வருத்தத்துல பேசிட்டாங்க, நீங்க கண்டுக்காதீங்க. கண்டுக்காம இருக்கணுமா? இந்த வீட்ல நடந்த நல்லதுக்கெல்லாம் நான் காரணமா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் யாரும் எதுவுமே சொன்னதில்ல. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போய் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, உடனே என் தலையில பழிய போடுவீங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல மாப்பிள்ள. உங்களை நாங்க தப்பாவே நினைக்கல மாப்பிள்ள. இவளுக்கு வேற வேலையே எதுவும் இல்ல, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. மாமா மாமா மாமா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எவ்வளோ ஒருத்தி, ஆனா பழி ஏன் மேல. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும், அதை நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுரேஷோட ஜாதகத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு எல்லாரும் அமைதியா இருந்துட்டீங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முயற்சியை யாரும் எடுக்கல. ஆனா நான் அப்படி இருந்தனா? இல்லையே. சுரேஷுக்கு பொண்ணு பார்த்தது யாரு? நான் தானே. ஆமா. அவனுக்கு பேசி முடிச்சது யாரு? அதுவும் நான் தானே. ஆமா மாப்பிள்ள. அவனுக்கு நிச்சயத்தை பண்ணி முடிச்சது யாரு? நான் தானே. ஆமா. இப்போ அவனுக்கு வேலை விஷயமா ஓடிட்டு இருக்கிறதும் நான் தானே. இப்போ கூட அவன் வேலைக்காக ஒருத்தரை பார்க்கணும்னு கூட்டிட்டு போலான்னு வந்தா என்னை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. தப்பாலாம் யாரும் பேசல மாப்ள. ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுல கேட்டனே. வர்றவங்க போறவங்க எல்லாம் பேசுற அளவுக்கு தங்கராஜ் என்ன சின்னவன் ஆயிட்டானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. மலரு, மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுன்னு சொல்றல, மன்னிப்பு கேளு. அதான் மாமா சொல்றாருல, மன்னிப்பு கேளு. பேசுனது தப்புதான், இனிமே இப்படி பேச மாட்டேன்னு சொல்லு.